ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் Thursday மார்னிங் எனக்கு பிரிஸ்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு சாப்ளிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதாவது என்னோட டாக்டருக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃப்ளவர் பாட்டும் அதில் என்னமோ ஒரு ரெண்டு ரவுண்டாக ஒரு 2 பால் மாதிரி அது தண்ணி ஊற்றினா அது மண்ணாக மாறுன்னு சொன்னாங்க. எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி சாப்ளிங் பண்ணிடலாமேன்னு சொல்லி ரெடி பண்ணி அதுக்கு சாப்ளிங் பண்ணியாச்சு. அந்த 2 பாலை உள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றினோன்னே மண்ணாக உப்பி வந்துருச்சு. எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஏன்னா மற்றவங்க பார்த்துருக்கலாம், மற்றவங்க இதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா 2 பால் அங்கே தண்ணி ஊற்றணுன்னு அது மண்ணாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உப்பி வந்துச்சு. பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் ஒழுங்காக வீடியோ கூட எடுக்கல. நல்லா பொங்கி உப்பி கொட்டிடுச்சு. அது என்னால் எடுக்க முடியல. அப்புறமா அந்த மண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்க கொடுத்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்ளிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போல்லாம் என்னென்னா நைட்டில் தூக்கமே வர்றதில்ல. வேலை முடிக்கிறதுக்கே ஒரு 11 o'clock ஆகிடும். அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஒரு 11 o'clock வேலை முடிச்சுட்டு அப்படியே ஃபோனை எடுத்தால் அப்படியே 1, 2ன்னு போகும். ஏன்னா தூக்கம் வர்றதில்ல. ஃபோனை வச்சு ட்ரை பண்ணாலும் கூட தூக்கம் வர்றதில்ல. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்போல்லாம் என்ன ப்ரீவியஸ் நல்லா முன்னாடியெல்லாம் ரொம்ப நல்லா தூங்குவேன். எனக்கு அந்த தூக்கம் இல்லைன்ற இதே கிடையாது. ஆனால் என்னோடய ரிலேஷன்ஸ் வந்து தூக்க மருந்து எடுத்து தான் தூங்குவாங்க. அவங்களெல்லாம் பார்த்து கேட்பேன், என்னடா தூக்க மருந்து எடுத்தாதான் தூக்கம் வருமா அப்படின்னு கேட்டு நான் நம்மளோட மனசுக்குள்ளேயே நினச்சிப்பேன், என்னடா இப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் ஏன் எடுக்கிறாங்கன்னு நமக்கு வந்தால் தான் தெரியுது. அதாவது காய்ச்சலும் தலைவலியும் அவனுக்கு வந்தால் தான் புரியும்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி தாங்க. ஸோ அவனுக்கு வந்தால் தான் தெரியுது. இப்போ எனக்கு தூக்கன்றது சுத்தமாக போயிடுச்சு. ஸோ வீடியோக்குள்ளே வரலாம். ஒரு வீடியோ எடுக்கிறது ஈஸியான வேலையே கிடையாது. சும்மா அதை தள்ளணும், இதை தள்ளணும், அது ஃபோக்கஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அப்படி கிடையாது இல்லையா, நம்மளே எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதை எடுத்து அதில் பலப்பட்ட எடிட் எல்லாம் பண்ணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சு வீடியோ போஸ்ட் பண்ணால் அதில் நிறைய பார்க்க வர மாட்டாங்க. ஒரு 10 பேரோ 20 பேரோ பார்த்துட்டு போவாங்க. அதில் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதில் பலப்பட்ட வேலைகள் இருக்குது. என்னடா பிளான் சாப்ளிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒரு சிலர் நினச்சிருக்காங்க இது ரொம்ப ஈஸியான வேலைன்னு சொல்லி. ஈஸியான வேலையே கிடையாது. நானும் ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் நான் அப்படி தான் நினச்சேன், ஈஸியான வேலைன்னு நினச்சேன். ஆனால் இது ஈஸியான வேலையே கிடையாது. ரொம்ப டஃபஸ்டான வேலை தான் இது. ஸோ அதை புரிய வைக்க தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ வீடியோக்கு வெளியே போகல, ஒரு சில விஷயங்கள் பேசலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். காலில் ரொம்ப புண்ணாக அலர்ஜியாக இருந்தது. ரொம்ப அழுகுன மாதிரி வச்சுக்கலாம். நம்ம தான் சீக்கிரம் ஏதாவது வந்தால் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டோமே. கை வைத்தியமெல்லாம் எடுப்போம். அதை தாண்டி அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தானே ஹாஸ்பிட்டல் போவோம். ஸோ அந்த மாதிரி கையை மீறி போச்சுன்ற மாதிரி தான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க சொன்னாங்க ஒரு சில லோஷன்லாம் கொடுத்து டேப்லெட்லாம் பூச்சி சாகிறதுக்கெல்லாம் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்து லோஷன் கொடுத்தாங்க. அதோட ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு டவ் சோப் போட சொன்னாங்க. அது ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, 1 month ஃபாலோ பண்ணுங்கள், சரியாயிடும். அப்புறம் நீங்கள் டெஸ்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அவங்க என்னை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், கண்ணுக்கு அடியிலலாம் நீங்கள் தூங்காதனால, கண்ணுக்கு அடியில் கருவளையமெல்லாம் இருக்குது, தூங்காதனால தான். ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. அது தூங்காதனால அந்த கருவளையம் வந்திருக்கா, இல்லை கவலை இருந்தாலுமே கருவளையம் வரும்னு சொல்கிறாங்க. அதுவா எனக்கு புரியலை. எனக்கு புரியலன்றதை விட 2 நாளையும் இருக்கலாம். தூக்கமும் இல்லை, எனக்கு தூங்காத இருக்கிறதும் ஒரு ரீசன் தான். அதை ஒத்துக்கிறேன். இன்னொரு ரீசன் கவலையும் தான். 2மே கலந்துருக்கு. அதனால தான் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது. நான் அதை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. அது இருந்தால் இருந்துட்டு போகுது, ஒரு பக்கத்தில் இருந்துட்டு போகுது, என்னென்னமோ நம்மக்கிட்ட இருக்குது. அது என்ன அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னு அதுக்கு ரெமெடியெல்லாம் நான் எடுக்க கிடையாது. அது அப்படியே விட்டாச்சு. எப்போ நம்ம ரிலாக்ஸாக தூங்குறோமோ, எப்போ நமக்கு கவலை இல்லையோ அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது எனக்கு தெரிஞ்ச விஷயமே. ஸோ அது போகிற டேயில் போகட்டும். ஓகேங்களா? வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்குங்க. கவலை போனால் தான் அது போகும்னா அது இந்த ஜென்மத்தில் போகாது. அது மட்டும் தெரியும். என்றைக்குமே ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு கவலை மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது போகாது. அது ஏதாவது விட்டமின் குறைபாடால் வந்திருக்கும். நம்ம பேச்சுக்கு சொல்லி வைப்போம் அது கவலை இருந்தால் வரும்னு சொல்லி. ஸோ அந்த விட்டமின் டேப்லெட்ஸை ப்ராப்பராக எடுத்தாலே போதும். விட்டமின் டேப்லெட்ஸும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த விட்டமின் டேப்லெட்ஸை எடுத்துகிட்ருக்கேன். எப்போது அந்த விட்டமின் டேப்லெட்ஸை எடுக்க ஆரம்பிச்சிடும் அன்னையிலேருந்து உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக
இருக்குது. முதல்லாம் எந்திரிச்சா படுத்துக்கலாம் போல் தோணும், ஆனால் தூக்கம் வராது. டே டைமில், நைட் டைமில் தூக்கம் வராது. டே டைமில் எப்படின்னா எந்திரிச்சா ஒரு வேலையை செய்ய முடியாது, சும்மா படுத்துக்கலாம் போல் தோணும். படுத்தாலும் சும்மா தான் ஏதோ யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இப்போ விட்டமின் டி டேப்லெட் எடுத்ததுனால கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கேன், பிரிஸ்காக ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு சில விஷயங்களால் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன்னே சொல்லலாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தேறிட்டு வரேன். ஸோ இப்போ சாப்ளிங் வீடியோக்குள்ளே வரலாம். அழகாக சாப்ளிங் பண்ணி வச்சாச்சு. இன்னியோட டே டைம் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. அப்புறம் ஈவினிங்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு, என்றைக்குமே பேக் சைடில் குட்டியோண்டு பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது பெரிய கார்டன்லாம் கிடையாது, குட்டியோண்டு பிளேஸ் இருக்குது, அதை அழகாக கார்டனாக மாற்றலாம். இப்போ தான் ஒவ்வொன்றா சாப்ளிங் பண்ணிகிட்ருக்கேன். பூவெல்லாம் வர கிடையாது. ஒவ்வொரு பூ வந்துச்சு, ஒவ்வொன்றா வரும்போது சாமிக்கே பறித்து எடுத்து போட்டுடுவேன். இப்போது வந்து அந்த நைட் டைமில் பேக் சைடில் லைட் இருக்குது, போட்டு கொஞ்ச நேரம் இங்கே வந்து உட்காந்துப்பேன். இங்கே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி, அதாவது யோகானே வச்சுக்கலாம், யோகா மாதிரி என்னையே அமைதிப்படுத்திப்பேன். அப்புறமா கொஞ்ச நேரம் பிளான்ஸோடு பேசிப்பேன். என்ன பேசுவேன்னு அது ஒரு சில விஷயங்கள் இருக்குது, பேசிப்பேன். அது என்னமோ எனக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் நான் அவங்கக்கிட்ட பேசின மாதிரியும் நான் பேசிப்பேன். ஓப்பன் அப் பண்ணி பேசுவேன். அவங்க எனக்கு ஆன்சர் தர மாதிரி, பிரம்மையா எனக்கே ஆன்சர் தர்ற மாதிரி, ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே உட்காந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு மனநிறைவோடு தேர்ஸ்டே எனக்கு இப்படி தான் முடிஞ்சிச்சு. ஸோ டக்குன்னு வீட்டுக்குள்ளே என்ன இவ்வளோ நேரம் வெளியே என்ன பண்ணுறீங்க, பேக் சைடில் வாங்க, டைம் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே எந்திரிச்சு உள்ளே போகிற அவசரத்தில் ஃபோனும் அந்த நம்ம ட்ரைபேட் இருக்குமில்ல, அதை அப்படியே விட்டுட்டு உள்ளே ஓடி இருக்கேன். ஸோ கூப்பிட்ட உடனே அதான் பதட்டத்தில் நம்ம செய்வோம் இல்லையா, கூப்பிட்டோன்னே ஏன் அது அவசரமாக கூப்பிடுறாங்க, வேறு ஏதோ உள்ளே அடிச்சோன்ற மாதிரி தான் நமக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா ஒன்றுமே இல்லை, வந்து தூங்க சொல்கிறாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எவ்வளோ நேரமாக நீங்கள் பிளான்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதோட உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்து ட்ரைபேட் ஃபோனையுமே மறந்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் தூங்கணும். எங்கே தூக்கம் வருது, ஜஸ்ட்டு சும்மா ஃபோன் ஹோல்ட் பண்ணிவிட்டு, அன்றைக்கி நைட்டுமே அப்படி தான், தேர்ஸ்டே நைட்டுமே அப்படி தான், ஒரு மணி 2 மணி எல்லாம் அடித்து தூங்கும்போது அந்த 2 மணிலேருந்து ஒரு 5 o'clock வரைக்கும் நல்லா தூக்கம் வரும். டோட்டலி பார்த்தா ஒரு 4 hours தூக்கம் தான் வரும்ன்ற இதில் தான் ஒரு மனுஷன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 8 hours தூங்கணும். அந்த தூக்கம் இல்லை. வாழ்க வளம்.